अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 7ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுர் ராசி, பஞ்சமி திதி, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஹெல்த் பார்த்துக்கணும். மற்ற எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள். விருச்சிகம், துலாம், மேஷம், தனுர் ராசி நண்பர்களுக்கு யோகமான நாள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகமும் சரி, மீனமும் சரி, கும்பமும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற எல்லாருக்குமே இந்த நாள் நல்லா இருக்கு. மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கூட இருந்தே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க வேலையில. ஆனா அதெல்லாம் உடைச்சு அடுத்த லெவலுக்கு உங்களுடைய கோவத்தை காட்டுவீங்க. அந்த கோபம்ங்கிறது ஒரு உண்மையான கோபமா இருக்கும். அதனால எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. இன்னொன்னு, சூரியன் புதன் ரெண்டும் சேரக்கூடிய புதாதித்ய யோகம் உங்க ஜாதகத்துல உங்களுடைய லக்னத்திலே உட்கார்ந்துருக்கு. அதனால உங்களுடைய மூளை மின்னல் வேகத்துல வேலை செய்யும். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரும் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி, இந்த ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். உண்மையை சொன்னா இந்த நாள் ஃபேமிலியோட எங்கேயாவது போயிட்டு வந்தா போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொடுக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் நல்லபடியா நடக்கும். எந்த விஷயத்திலையுமே ஒரு சில பிரச்சனைகள் வராம பார்த்துக்காம ஹேண்டில் பண்ணாம இருக்கிறது தப்பு. எதுவாக இருந்தாலும் கீழே இறங்கி பார்க்கறது, ஃபேஸ் பண்றது, அது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். அமோகமான நாள். சில பேருக்கு சொந்த ஊர்ல கௌரவம் கிடைக்கலாம். அம்மா அல்லது அப்பா அவர்கள் மூலியமா நமக்கு ஏதோ பெரிய ஒரு ஆதரவு, மாரல் சப்போர்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி, அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு நம்பணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ சின்ன ஒரு தடை கொடுத்துங்கிறனால டப்புன்னு உடனே உட்காரக்கூடாது. இதனால் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய உறுதி எப்படி வரும்னு கேட்டா, பழைய விஷயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் மனசுல நினைச்சுங்க. தானா அடுத்த லெவலுக்கு போவீங்க. கஷ்டப்பட்ட விஷயத்த மனசுல நினைச்சீங்கன்னா வெற்றி தாக உறுதியாக வரும். அவ்வளவுதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திப்பீங்க. புது விஷயங்களை கத்துப்பீங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைங்கிற கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த விஷயங்கள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ எண்ணங்கள் அதிகமா இருக்கும். பிரயாணங்கள் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல் இருக்கலாம். ஆனா இன்றைய நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ, அந்த பிளான் பண்ண காரியத்த டார்கெட் பண்ணி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பேருக்கு வீட்ல பெரியவங்களுடைய சப்போர்ட் பெருசா இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த வார்த்தைகள்லயே அவங்க பூஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய பல விதங்கள், பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்கள் முற்றுப்புள்ளிக்கு ஏற்படும். அதாவது முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி வரும். ரொம்ப நாளா இழுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் இன்றைய நாள் முடிஞ்சிரும். அதே மாரி ஏதோ ஒரு மனசுல சின்ன சஞ்சலம் இருக்கும். அது வேறு ஒருத்தர் மூலியமா அது சால்வ் ஆகும். சில விஷயங்கள் டிலே ஆயி நடக்கும். ஆனா, அது நமக்கு சாதகமா நடக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆகாயம். கெமிக்கல் வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங். நல்ல தொழில், பெரிய லாபம், கனமான வெற்றி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாள். இந்த மாரி நாட்கள்ல நம்ம பிளான் பண்ண காரியங்கள் அமோகமா நடக்கும். எல்லாத்துலயுமே திறன்பட எடுத்து சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு என்ன ஓட்டங்கள் மாறும். பொறுமையாக இருந்து ஒரு சில விஷயங்கள் காரியங்களை ஜெயிப்பது. பெரிய பெரிய வெற்றியை நாம் கண்டு ரசிப்பது. யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. அந்த ஒரு சப்போர்ட் நமக்கு பெரிய ஒரு ஆதரவ குடுக்கும். நெறைய பேருக்கு இன்றைய நாள் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள், கிளாரிட்டி இல்லாத தன்மை அதெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு முழு மூச்சாக இறங்கி இனிமேல வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள், தெய்வீக எண்ணங்கள், முக்கியமான கம்யூனிகேஷன் எல்லாமே மத்தியானம் 3 மணிக்கு அப்புறம் வரும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். அமோகமான நாள். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் வீட்ல பெரியவங்களுடைய கால்ல விழுந்து நமஸ்காரம் செய்வது, பாத பூஜை செய்வது, வணங்கிட்டு போறது, பெரிய ஏற்றத்த குடுக்கும். நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதையோட பெட்டராவே நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். எந்த விஷயத்திலயுமே ஒரு சில பிரச்சனைகள் வராம, பாத்துக்காம, ஹேண்டில் பண்ணாம இருக்கிறது தப்பு. எதுவா இருந்தாலும் கீழ இறங்கி பாக்குறது, ஃபேஸ் பண்றது. அது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க பிளான் பண்ண மாரியே நடக்கும். அமோகமான நாள். சில பேருக்கு சொந்த ஊர்ல கௌரவம் கிடைக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்னதா வயிறு உபாதைகள். சில பேர் இந்த கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி. ஒரு சில பேருக்கு கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர். இது மூலியமா சின்ன சின்ன சண்டைகள், வாக்குவாதங்கள், குழப்பங்கள், டவுட் இதெல்லாம் இருக்கும். விட்டு குடுத்து போங்க நல்லா இருப்பீங்க. சின்ன சின்ன டென்ஷன் இருந்துக்க தான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. இன்ஃபாக்ட் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் தெய்வீக எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க வேண்டிய நாள். நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. சூப்பரா இருப்பீங்க. ராஜகணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பந்து சமஸ்த சன்மங்களானி பந்தோணு வந்து தாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.